ஒரு நடக்கிற குழந்தைய பார்த்தா எழுந்து நடன்னு சொல்லுவோம். ஒரு பிள்ளையை பார்த்து எழுந்து நடன்னு என்ன அர்த்தம்? நழுந்து நடக்க முடியும்னு அர்த்தம். ஒரு கார் ஓட்ட தெரிஞ்சவரை பார்த்தா கார் சாவி கொடுப்பேன், கார் ஓட்டுங்க, அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் நம்மை பார்த்து சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறது. கவலைப்படுகிற சூழ்நிலையிலையும் உங்களால் சந்தோஷமா இருக்க முடியும். உணர்வை மாத்திரம் சார்ந்து வாழுகிறீர்கள் என்றால் பிசாசுக்கு இரையாவது ரொம்ப எளிது. சென்ஸ் மண்டலத்துக்கு வந்தீங்களா, புலன்களின் மண்டலம், அதில் பிசாசு நல்லா அதில் வந்து கைதிறந்தவன். அப்படியே ஃபெய்த் மண்டலத்தை கொண்டு வாங்க அவனை, அதில் அவன் இன்ஆக்டிவாக இருப்பான். ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்களா? அப்போ எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்ப்பதுக்கு விரோதமாக எல்லாமே நடக்குதா? நடந்தது நினைச்சது ஒண்ணுங்க, நடக்கிறது வேற மாதிரி இருக்குங்க, கண்ணீர் விடுற மாதிரி இருக்குங்க, வேதனையா இருக்குங்க, ஏன்டா வாழ்றது மாதிரி இருக்குங்க. அந்த நேரத்துல சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கீங்கன்னா நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் வசனத்தை பேசுறேங்க, நான் என்னுடைய அனுபவத்தை பேசல. மனிதனுடைய அனுபவங்கள் மாறலாம், வசனம் மாறாது.